الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس ضرب مثل فاستمعوا له. وقال أيضا وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم الجهاد ماض إلى يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சிமை கொல்லவனாகி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குருத்தான அல்லாஹின் நடிகார்களே, இஸ்லாம் ஒரு மனிதனின் வாழ்வில் அவனது குணம் சார்ந்து ஏராளமான குணங்களை அது போற்றி புகழக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதனாக பிறக்கின்றவன், குறிப்பாக ஒரு முஸ்லீமாக பிறக்கின்ற ஒரு ஆண், ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய ஒரு பெண், அவர்களுடைய வாழ்வில் சில குணங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அந்த குணம் என்பது அவர்களின் அடையாளமாக மாத்திரமல்ல, அது ஈமானினுடைய பிரகாசத்தால் உருவாகக்கூடிய குணங்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதனின் உள்ளத்தில் இருக்க வேண்டிய வீரமும் தைரியமும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான வார்த்தை ஒன்று சொல்வார்கள். இரண்டு விதமான குணங்கள் அது மனிதனுடைய இயற்கை பண்புகளாக உருவாகலாம். ஒன்று அவன் கோழையாக இருப்பது, அல்லது அவன் வீரனாக தைரியமாக இருப்பது. அப்ப இந்த இரண்டு பண்புகளுமே மனிதனின் வாழ்வில் அது சில நேரங்களில் இயற்கையாக உருவாகலாம், அல்லது சூழ்நிலைகள், கால சூழ்நிலை இந்த பண்பை அவனுக்குள்ளாக உருவாக்கலாம். ஒரு கோழைத்தனம் என்பது ஒரு முஃமினான அடியானுடைய குணத்திற்கு மாற்றமானது. அல்லாஹும் ரசூலும் ஏற்காத பண்புகளில் ஒன்று. ஒருவன் கோழைத்தனமாக செயல்படுவது, எதை கண்டும் பயப்படுவது, இது இஸ்லாம் கற்றுக் கொடுத்த பண்பு அல்ல. இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய உயர்ந்த பண்பு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் அவர்கள் தைரியமாக, வீரமாக தங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது. சொன்னிக்குறுத்தான் அல்லாஹின் நடிகார்களே, இந்த தைரியம் என்பது எப்படிப்பட்ட மகத்துவமான பண்பு என்று சொன்னால், இஸ்லாம் போற்றக்கூடிய உயர்ந்த பண்பு என்ன அப்படின்னா பொறுமை. எத்தனையோ குணங்கள் இருக்கிறது. எத்தனையோ குணங்களில் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய உயர்ந்த புகழப்பட வேண்டிய குணம் என்று சொன்னால் பொறுமை. எல்லா செயலையும் நிதானமாக, பொறுமையாக கையாள கற்றுக்கொள்வது. இப்ப அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்ற பொழுது ஒரு மனிதனிடத்திலே பொறுமைக்கு அடுத்தபடியாக இருக்க வேண்டிய உயர்ந்த புகழப்பட்ட குணம் எதுவென்று சொன்னால் அவனிடத்தில் இருக்க வேண்டிய வீரமும் தைரியமும். சங்கை கொடுத்தான் அல்லாஹின் நடிகார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை பற்றி
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பட்டியல் போடுகிறார்கள். பெருமானார் எப்படியெல்லாம் இருந்தார்கள். அதுல சில நேரத்தில் சொல்லுவார்கள், கான அஹ்ஸனன் நாஸ், மக்கள்ல ரொம்ப அழகானவர்கள் பெருமானார். அதே போல அஜ்வதன் நாஸ், கொடைத்தன்மை, அதில் மக்கள் எல்லோரையும் விட பெருமானார் இடத்திலே அதிகமான கொடைத்தன்மை இருந்தது. இதை சொல்கின்ற பொழுது மூன்றாவதாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், வகான அஷ்ஜஅன் நாஸ், பெருமானார் மக்கள் எல்லோரையும் விட அவர்கள் வீர தீர நபராக இருந்தார்கள், தைரியம் கொண்ட மாவீரனாக இருந்தார்கள். எனவே ஒரு தலைமைத்துவ பண்பிலே, ஒரு நிர்வாக பண்பிலே தலைமைத்துவத்தை தாங்கக்கூடியவர்களின் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீரமும் தைரியமும் நிறைந்திருக்க வேண்டும். பெருமானார் எல்லா நபர்களை விட தைரியசாலியாக வீரசாலியாக இருந்தார்கள். சங்கைக்குறுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸ் ஒன்றை பதிவு செய்கிறார்கள் கிதாபிலே. ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனாவிலே இரவு நேரம் எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற நேரம் ஒரு திசையில் இருந்து பயங்கரமான சப்தம் வருது, கடுமையான சப்தம். எந்த அளவுக்கு கடுமையான சப்தம்னா, மதீனாவுடைய மக்களுக்கு பயம் இப்படி உருவாயிருச்சு, ஏதோ எதிரிகளுடைய படை நம்மை தாக்குவதற்காக வருகிறார்கள் என்ற அளவுக்கு பயம். இந்த கடுமையான சப்தம் அது ஏற்படுகின்ற பொழுது அந்த எல்லா மதீனாவுடைய மக்களும் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே வந்து எந்த திசையிலே அந்த பயங்கரமான சப்தம் வந்ததோ அதை நோக்கி செல்கிறார்கள். என்ன பிரச்சனை பார்க்கலாம். அப்படி செல்கின்ற நேரத்தில் எதிரிலே ஒரு நபர் குதிரையிலே ஒரு வாளை சுமந்து கொண்டு இவருக்கு எதிரே வருகிறார். யார் என்று பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபர்களும் பிரச்சனை என்னவென்று பார்ப்பதற்கு முன்பாகவே ஒரு சமுதாயத்துடைய தலைவன், ஒரு உத்தம நபி, ஒரு வீரத்தின் விளைநிலம், முதலாவதாக தான் தனியாக ஒரு குதிரையில் வாளை ஏந்தி கொண்டு சென்று என்ன பிரச்சனை என்று பார்த்து விட்டு வந்தார்கள். சங்கைக்குறுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, வந்த சமயத்துல சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, லம் துராவு லம் துராவு, பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை, நீங்க போய் உறங்குங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்க குதிரைகளுடைய படை வேகமாக செல்வதால் சப்தம் வந்தது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப சமுதாயத்துடைய பிரச்சனைகளில் சமூகத்தின் பொறுப்பாளர்கள் எப்படி முன்பாக இருக்க வேண்டும், அதற்கு உயர்ந்த சிறந்த உதாரணம் பெருமானாருடைய வீரம், பெருமானாருடைய தைரியம். சங்கைக்குறுத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் இஸ்லாத்தினுடைய உயர்ந்த பண்புகள்ல ஒன்று ஒரு மனிதனை வீரனாக உருவாக்குவது, நம்முடைய பிள்ளைகளை வீரமாக தைரியமாக உருவாக்குவது. கோழையாக இருப்பது அது நம்முடைய பண்பு அல்ல. அது பிள்ளைகளாக இருக்கலாம், சிறார்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் வீரத்தை சொல்லித்தர வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் வீரமாக வாழ்கின்ற பொழுது, தைரியமாக வாழ்கின்ற பொழுது அவனுக்கான சுப செய்திகள் ஏராளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் நஸாயி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், ஒரு செய்தி ஒண்ணு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமான நபர்கள் நேசிக்கிறார். 3 நபர்கள் அல்லாஹ் பார்த்து ரசிக்கக்கூடிய 3 நபர்கள். அந்த 3 நபர்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை பற்றி சொன்னார்கள். ரஜுலுன் ஃபி ஸரியா, ஒரு படையிலே செல்லக்கூடிய ஒரு நபர். எந்த அளவுக்குன்னா, அந்த படை எதிரிகளோடு மோதுகிறார்கள். எதிரிகளோடு மோதிய பிறகு இந்த இஸ்லாமிய படை எல்லோரும் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அப்படி தோற்கடிக்கப்பட்ட பிறகும் கூட இந்த ஒரே ஒரு நபர் மட்டும் அவர் கொலை செய்யப்படும் வரை தைரியமாக நெஞ்சை நேராக முன்னோக்கி எதிரினுடைய படையிலே தைரியமாக சண்டையிட்டு மரணிக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு நபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நாம் நம்முடைய சமுதாயத்தை தைரியமாக உருவாக்க வேண்டும், வீரமாக உருவாக்க வேண்டும். தைரியம் வீரம் என்பது வார்த்தைகளில் வரக்கூடிய விஷயம் அல்ல, அது உள்ளத்தில் உருவாக்க வேண்டிய பண்பு. அது யாருக்கு முன்பாகவும் பயப்படக்கூடாது. எப்படிப்பட்ட சவால்களையும் எதிர்க்க கற்றுத்தர வேண்டும். சிறுபிராயத்திலே பள்ளி படிக்கின்ற பொழுது பள்ளிக்கூடம் செல்கின்றோமா, உன்னால் முதல் மதிப்பெண் எடுக்க முடியும் என்ற தைரியத்தை கொடுக்க வேண்டும். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லோரையும் விட உன்னால் முன்னேறி வர முடியும் என்ற தைரியம் கொடுக்க வேண்டும். மார்க் கல்வியிலே எல்லோரையும் விட சிறந்த அந்தஸ்தை பெற முடியும் என்ற தைரியம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கல்லூரி செல்கிறார்களா, கல்லூரியில் தைரியம் கொடுக்க வேண்டும். எல்லோரையும் விட இந்த கடினமான படிப்பையும் உன்னால் படிக்க முடியும்,
இந்த தைரியத்தை உருவாக்க வேண்டும். அப்ப யார் என்னை பார்த்து எதை செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் கூட என்னால் அதை செய்யக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும். அந்த அளவுக்கு தைரியமாக இருந்தாதான் ஒரு குடும்பத்தை வழி நடத்த முடியும். ஒரு குடும்பத்திலே தைரியம், ஒரு குடும்பத்திலே தாய் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள், சகோதரி இருக்கிறார்கள், எல்லாம் பெண்கள். ஆனால் இத்தனை பெண்களுக்கு மத்தியிலேயும் குடும்ப வாழ்வியலை சீராக காப்பாற்றி எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு ஆண் வாழுகிறானே, அது தைரியம். அதை உருவாக்க வேண்டும். எனவே தைரியம் என்பது மார்க்கத்துடைய விஷயத்தில் மாத்திரம் அல்ல, அவன் வாழ்விலே ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தைரியத்தை உருவாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வார்த்தை சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல் முஃமினுல் கவி, ஒரு பலசாலியான முஃமின், உள்ளத்தால் பலமான தைரியமான ஒரு முஃமின் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹ், அவர் தலை சிறந்த ஒரு முஃமின். அதே போல அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமானவர். யாரை விட? மினல் முஃமினில் லைஃபி, பெருமானார் சொன்னார்கள், பலகீனமான ஒரு முஃமினை விட. எதை எடுத்தாலும் பயம், எதை செய்வதை நினைத்தாலும் பயம், எதை பேசுவதை நினைத்தாலும் பயம். என்னால் இதை செய்ய முடியுமா? என்னால் இந்த உயரத்திற்கு போக முடியுமா? இந்த படிப்புகளை என்னால் படிக்க முடியுமா? இஸ்லாத்திற்காக என்னால் செய்துவிட முடியுமா? இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய குரல், அதை எதிர்த்து என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு முஃமினை விட எல்லா தருணங்களிலும் உள்ளத்தாலும் உடலாலும் வலிமையாலும் வீரத்தாலும் பலமாக இருக்கக்கூடிய முஃமின் அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியானாக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வார்த்தை. எனவே நாம் நம்முடைய சமுதாயத்தை எப்படி உருவாக்குகின்றோம்? ஏதோ எந்த பிரச்சனைனாலும் நமக்கு என்னப்பா வம்பு, நாட்டுல என்ன நடந்தா என்ன, வீட்டுல என்ன நடந்தா என்ன, எந்த சட்டம் மாறினா என்ன, சமுதாயத்துல எத்தனை பேர் இஸ்லாத்தை விட்டு போனா என்ன, யார் எப்படி படிச்சா என்ன, அதிகாரத்துவ படிப்பு, அடிமைத்துவ படிப்பு, இன்னைக்கு படிக்கிற எல்லா படிப்புகளும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான வேலைகள், யாருக்கு கீழேயாவது கூலியாளாக வேலை செய்வது. அந்த படிப்புகள் மாறி அதிகாரத்துவ படிப்பு, இந்தியாவுடைய சட்டங்களை நிர்ணயிக்கின்ற படிப்புகள், இந்தியாவுடைய அதிகாரத்தை நிர்ணயிக்கின்ற படிப்புகள், ஏகாதிபத்தியத்தை அதிகாரங்களை தட்டி கேள்வி எழுப்புகின்ற படிப்புகள் படிக்க தயாராக இல்லை. காரணம் என்ன தெரியுமா? மன உளவியல். மன உளவியல் பலகீனமாக இருக்கின்றது. மன உளவியல் அடிப்படையில் பலகீனமாக தைரியமாக இல்லாமல் இருப்பது இது ஒரு முஃமினுடைய குணம் அல்ல. ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய காலத்துல ஒரு பாதையில போறாங்க. அதே பாதையில எதிரில அபூஜஹல் வரார். அபூஜஹல் மிக கூடியவன், பெருமானாருக்கு மிகப்பெரிய எதிரி. சதாவும் பெருமானாருக்கு தீங்கு இழைக்க வேண்டும், துன்பம் தர வேண்டும் என்று மக்களை உசுப்பிக் கொண்டிருந்தவன் அபூஜஹல். பெருமானாரை கடந்து போகும்போது பெருமானாரை திட்டுகிறான், பெருமானாரை நோவினைப்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தினுடைய நலனை கருதி பெருமானார் மௌனமாக கடந்து செல்கிறார்கள். இந்த அபூஜஹல் பெருமானாரை திட்டக்கூடிய விஷயத்தை தூரமாக இருந்து ஒரு பெண்மணி பார்க்கிறாங்க. இதை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சய்யிது ஷுஹதா, சொர்க்கத்தினுடைய ஷுஹதாக்களின் தலைவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு வெளியே ஒரு வேட்டைக்காக வேண்டி போயிருக்கிறாங்க. அவங்க மக்காவுக்கு திரும்பி வராங்க. வரக்கூடிய சமயத்துல இந்த பெண்மணி ஹம்சாவை பார்க்கிறாங்க. அன்றைய காலத்தில் இரண்டு நபர்கள் வீரமானவர்கள், ஒன்று உமர், இன்னொன்று ஹம்சா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூஜஹலுக்கும் என்ன நடந்ததோ இந்த பெண்மணி அப்படி ஹம்சாட்ட சொன்னாங்க. இது மாதிரி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுடைய நெருக்கமான உறவினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூஜஹல் இப்படியெல்லாம் நோவினைப்படுத்தி விட்டு சொல்கிறான். இது ஹம்சா கேட்டதுதான் மாத்திரம். தன்னுடைய கையில இருந்த ஒரு பிரம்மாண்டமான வில்லை எடுத்துக்கொண்டு அதே நிலை பைத்துல் ஹராமுக்கு போனாங்க. காபத்துல்லாஹ்வுடைய இடத்துக்கு போய் அபூஜஹலை வெறிகுண்டு தேடினாங்க. அபூஜஹல் கிடைக்க பெற்றான். அபூஜஹல் அன்னைக்கு பெரிய தலைவர், ஆனாலும் அதை பொருட்படுத்தல. அபூஜஹலை பார்த்தவுடன் ஓங்கி தலைவர் ஒரு அடி அடிச்சாங்க. அடித்து மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு அபூஜஹலுக்கு அடிச்சுட்டு சொன்னாங்க, இப்பொழுது நான் முஹம்மதுடைய தீனில் இருக்கின்ற பொழுது அந்த முஹம்மதை நீ திட்டுவதா? உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் உனக்கு? இப்பொழுது முஹம்மது என்ன சொன்னாரோ, முஹம்மது எதை சொன்னதற்காக நீ நோவினைப்படுத்தினாயோ அதே வார்த்தை தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நானும் சொல்கிறேன், உன்னால் முடிந்ததை பார் சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபருத்த அலைய ஸாலிக, எதை நீ பெருமானாருக்கு செய்தாயோ அதை செய்து பார்.
அபூ ஜஹல் பயந்து நடுங்கி திரும்பி போயிட்டான். இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னன்னா, ஈமான் உள்ளே வந்தவுடன் வீரமும் வந்துவிட வேண்டும். ஈமான் உள்ளத்திலே வந்தவுடன் தைரியம் வர வேண்டும். அசத்தியங்களை தட்டி கேட்கின்ற பண்பு வர வேண்டும். ஏழ்மையான மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்க வேண்டும். எளிமையான மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக போராட வேண்டும். எளிமையான மக்களுடைய உரிமைகளை மீட்டு தர வேண்டும். எத்தனையோ விஷயங்களை நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு கற்றுத்தர வேண்டும். ஒன்றுமில்லை, ஒரு சமுதாயம் என்று சொல்வதை விட ஒரு குடும்பத்தை சமாளிக்கின்ற அளவிற்கு கூட இன்றைய வாலிபர்கள் தயாராக இல்லை. ஒரு குடும்பத்துடைய பிரச்சனைகளை உள்வாங்குகின்ற அளவிற்கு கூட வாலிபர்களுக்கு தைரியம் இல்லை. ஒரு குடும்பத்துடைய தாய் தந்தையுடைய பிரச்சனை என்ன, குடும்பத்தில் நடக்கின்ற அவலங்கள் என்ன, அதை கேட்பதற்கு கூட இன்றைய பெண் பிள்ளைகள் தயாராக இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், உள்ளத்தினுடைய மன உளவியல் உருவாக்கப்பட்ட விதம் அப்படி. எத்தனையோ ஊர்களில் இதற்கு முன்பாகவும் சரி தற்பொழுதும் சரி எத்தனையோ கிராமங்களில் படிக்கக்கூடிய வாலிப ஆண்கள், படிக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் தன்னுடைய குடும்ப வேலைகளை பார்த்து கொண்டு, அன்றாடம் சம்பாதித்துக் கொண்டு, குடும்பத்துறை சுமைகளை பாரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு முதல் மதிப்பெண்களை எடுக்கிறார்கள். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல முதல்ல வரான், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல முதல்ல வரான், ஒரு டாக்டராக, கலெக்டராக, ஒரு லாயராக மாறுறான். எல்லா சிரமங்களையும் சுமந்து கொண்டு என்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்ற உணர்வு இஸ்லாத்திற்குள் இருக்க வேண்டிய இந்த உணர்வு இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு வந்துவிட்டது. ஆனால் இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய தலைமுறை சமுதாயம் நாம் எதிர்கொள்கின்ற சவால்களை தைரியத்தோடு அணுகிறோமா அல்லது பலகீனமாக மாறுகிறோமா? சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார்கள். குலில் ஹக்க வலவ் கான முர்ரன். சத்தியம் அது சத்தியமாக இருந்து விடுமையானால், உறுதியாக மார்க்கத்தினுடைய பார்வையில் சத்தியம் என்று தெரிந்துவிட்டால் அதை சொல்வதற்கு தயங்காதே. குடும்பமாக இருக்கலாம், குடும்பத்திலே தவறு நடக்கின்ற போது தவறு என்று சொல்ல வேண்டும். தொழுகை இல்லாத போது தொழுகை ஏற்படுத்துவதற்காக நீ செய்கின்ற முயற்சி அதுவும் மீறம்தான். தவறு நடக்கின்ற பொழுது தவறை செய்யாதே என்று குடும்பத்திலே ஒருவரை பார்த்து சொல்கின்றோம் என்றால் அதுவும் நம்முடைய வீரத்தினுடைய தைரியத்தினுடைய வெளிப்பாடுதான். சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்த பாதை என்பது இந்த உம்மத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் அனுமானித்து அதற்கு ஏற்றார் போல் தைரியமாக செயல்பட வேண்டும். கோழைத்தனம் என்பது ஒரு முஃமினுடைய குணம் அல்ல. கோழைத்தனம் என்பது ஒரு வீரமான, ஒரு முஃமினான, முஸ்லீமான ஆண் பெண்ணுடைய குணம் அல்ல. எனவே மன உளவியல் அடிப்படையில் சமுதாயத்தை நாம் எப்படி உருவாக்குகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு உணர்த்தினாங்க, வெறுமனே வாட்களை எடுத்துக்கொண்டு போருக்கு சென்று போர் புரிவது மாத்திரம் நீங்கள் ஜிஹாத் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அஃதலுல் ஜிஹாத் கலிமத்து அத்லின் இந்த சுல்தானின் ஜாயிர். அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளன், அநியாயம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பாளன், ஒரு சமுதாயத்துடைய தலைவனுக்கு முன்பாக அவன் தவறு செய்கின்ற பொழுது தவறு என்ற வார்த்தை வெளிப்படுத்தி சொல்லுவதும் கூட இது ஜிஹாதுகளில் சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார்கள். அநியாயம் நடக்கின்ற பொழுது தவறான முறையிலே அந்த மார்க்க சமுதாயம் வழிநடத்தப்படுகின்ற பொழுது அதை தவறு என்று சொல்ல வேண்டும். பெருமானார் சொன்ன வார்த்தை, ஜிஹாதுகளில் இது சிறந்த ஜிஹாத். வெறுமனை வாட்களை சுழற்றுவது மாத்திரமல்ல, சத்தியமான வார்த்தையை தைரியமாக வாய் திறந்து சொல்வதும் கூட அது சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார்கள். சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, எனவே நாம் நம்முடைய சமுதாயத்தினுடைய மக்களை, குறிப்பாக வாலிபர்களை, வாலிப பெண்களை எப்படிப்பட்ட தைரியத்தோடு அல்லது எப்படிப்பட்ட பண்போடு உருவாக்குகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். சிறுபிராயத்திலிருந்து பள்ளி பருவங்கள் முதல் கொண்டு அவருடைய குடும்ப வாழ்க்கை வரைக்கும் எல்லா விடயங்களிலும் உன்னால் தனித்து ஒன்றை செய்ய முடியும். உன்னால் யார் எதை செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் உன்னால் செய்ய முடியும் அல்லாஹுடைய உதவியோடு என்ற எண்ணத்தை சொல்லித்தர வேண்டும். சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, எத்தனையோ வரலாற்றினுடைய சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நபர்களாக நம்முடைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் ஏற்படுகின்றது. பெருமானாருடைய மரணம் உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பங்கள்ல ஒன்று. காரணம், பெருமானாருடைய மரணம் ஒட்டுமொத்தமான 1,24,000 சஹாபாக்கள், ஒட்டுமொத்தமான முஸ்லிம் சமுதாயத்தையும் குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. பெருமானார் மனிதர் என்று தெரியும், பெருமானார் இறக்க போகிறார்கள் என்பதும் தெரியும். ஆனா அந்த நேரம் வந்தவுடன் சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. எத்தனையோ சஹாபாக்கள் பெருமானாருடைய மரணம் ஏற்பட்ட பிறகுமே கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சொன்னார்கள், பெருமானார் மரணித்து விட்டார்கள் என்று யாரேனும் சொன்னால்
அவர்களுக்கு எதிராக நான் அவர்களை கொலை செய்தேன்னு சொன்னார்கள். அப்ப அந்த அளவுக்கு பெருமானாருடைய மரணத்தை தாங்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. பெருமானார் மௌத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்கன்னா, கடைசியா 3 விஷயம் அழுத்தமா சொன்னாங்க உனக்கு கடைசி நேரங்கள்ல. அதுல 2 விஷயம் நமக்கு தெரியும். ஒன்னு அஸ்ஸலா ஒமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகையை பேணுதலாக தொழுங்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் வழக்கரம் எதை சொந்தமாக்கி கொண்டதோ மனைவிமார்கள் விஷயத்திலே மிகுந்த கடமை அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது 2. 3வது என்ன வசியத்து பண்ணாங்க அப்படின்னா, உசாமாவுடைய படையை எந்த காலத்திலும் நிறுத்தி விடாதீர்கள், உசாமாவுடைய படை நிச்சயமாக அனுப்ப வேண்டும். பெருமானார் சொன்ன வார்த்தை. பெருமானார் அந்த படையை தயார் செய்து ரோம் நாட்டு மக்களுக்கு எதிராக அனுப்புவதற்கு முன்பாக பெருமானார் மௌத்தாயிட்டாங்க. இப்ப பெருமானார் மௌத்தான உடனே குழப்பம் அதிகமாகுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. காரணம், பெருமானார் உயிரோடு இருக்கின்ற பொழுது அடுத்த ஹலீஃபா பெருமானாருக்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதில் பல்வேறுபட்ட அடையாளங்களை விட்டு சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாக ஆனவுடன் மிகப்பெரிய குழப்பம். எந்த அளவு குழப்பம் அப்படின்னு சொன்னா, பெருமானாருடைய மௌத்துக்கு பின்னால இஸ்லாமிய மார்க்கமே இல்லைன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சாரார் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, முர்த்ததா போயிட்டாங்க, சிலைகளை வணக்கத்தின் பக்கமா போயிட்டாங்க. அவ்வளவுதான், முஹம்மது மௌத்தாயிட்டாரு, இஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு கூட்டத்தார்கள், நாங்க தொழுவோம் எல்லாம் செய்வோம், ஆனா இதுக்கு மேல ஜகாத் தர மாட்டோம், ஜகாத் கொடுக்க முடியாது. அப்ப தொழுகையை ஏற்று ஒரு பரலான ஜகாத்தை மறுக்க ஆரம்பித்த ஒரு கூட்டம். இது 2வது. 3வது என்னவாயிடுச்சுன்னா, பெருமானாருடைய மௌத்துக்கு பின்னால பெருமானார் சொன்னதை போலவே தன்னை நபி என்று சொல்லக்கூடிய கஸாப் பொய்யர்கள் உருவானார்கள். பெருமானார் தான் கடைசி நபி, லா நபிய பாதி. பெருமானார் சொன்னாலும் எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று சொல்லப்பட்ட நேரத்திலே பல்வேறுபட்ட மாகாணங்களில் நான் தான் முஹம்மதுக்கு அடுத்த நபி என்று சொல்லக்கூடிய குழப்பம், அவர்களுக்கு பின்பாக செல்லக்கூடிய மக்கள். இது 3வது. 4வது ஒரு கூட்டம் என்னன்னா, என்ன செய்யறதுன்னே தெரியல, மதீனால ஸ்தம்பிச்சு போயிருக்கிறாங்க. பெருமானாருடைய இழப்பை தாங்க முடியாமல், ஜீரணிக்க முடியாமல் மிகுந்த தோய்வான நிலை. இப்ப இதை வாய்ப்பா பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா, ஒட்டுமொத்தமான முனாஃபிக்குகள் யகூதி நசாராக்களை எல்லாம் தூண்டிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக மதீனாவுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், மதீனாவில் இஸ்லாமியர்கள் அழிக்க வேண்டும் என்று படை திரட்டக்கூடிய ஏற்பாடு நடக்குது. இந்த நேரத்துல தான் அரசபை கூட்டப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா நடக்குது. முதல் மஷூரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, பெருமானார் உயிரோடு இருக்கின்ற பொழுது எந்த படை அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, வசியத் செய்தார்களோ, அந்த படை மதீனாவை விட்டும் புறப்பட்டே தீர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் சரியான அதிருப்தி, எதிர்த்து பேசுறாங்க. எப்படி நடக்கும்? பெருமானார் சொன்ன சூழ்நிலை வேறு, இப்போ உள்ள சூழ்நிலை வேறு. மதீனாவை விட்டும் நீங்கள் படையை வெளியே அனுப்பிவிட்டால் மதீனாவுக்கான பாதுகாப்பு எங்கே? மதீனாவை நீங்க பலப்படுத்துங்க. பல சஹாபாக்கள் அபிப்பிராயம் சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரோடு மிகுந்த உற்ற தோழராக இருந்தவர்கள், ஹிஜ்ரத்திலே ஒன்றாக இருந்தவர்கள், பெருமானாரை நபியாக தெரிவதற்கு முன்பாகவே பெருமானாரை நண்பராக தெரிந்தவர்கள். பெருமானார் யோசிச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா உமர், நீங்க இந்த நேரத்தில் எனக்கு நீங்க உதவியா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்களும் ஏமாற்றத்தை எண்ணத்தில் கொண்டு வந்துள்ளீர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த மதீனாவிலே எல்லா நபர்களும் கொலை செய்யப்பட்டு, ஏன் உம்மஹாத்துல் முஃமினீன் நபியோடைய மனைவிமார்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு, எல்லா நபர்களும் கொலை செய்யப்பட்டு, இறுதியாக நான் மட்டும் உயிரோடு இருந்து என்னிடத்தில் வாழ இருந்தால் நான் மட்டும் தனித்து போராடுவேனே தவிர பெருமானார் ஆசைப்பட்ட அந்த உசாமாவுடைய படையை மதீனாவில் நிறுத்த மாட்டேன், கட்டாயம் நான் அனுப்புவேன்னு சொன்னான். அந்த படை மதீனாவை விட்டு வெளியே அனுப்பப்படுது, ரோம நாட்டுக்கு எதிராக அனுப்பப்படுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்று எடுத்த முடிவு, ஒட்டுமொத்தமான சஹாபாக்களில் அதிகமான மக்கள் மிகுந்த பயந்தாங்க, இந்த முடிவு சரியா இருக்குமா என்று. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு 17 வயசு, படையின் தலைவராக செல்கின்ற பொழுது 17 வயசு. உசாமா ரலியல்லாஹு அவங்களுக்கு பின்பாக படையில் இருந்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் படையில் இருக்கிறாங்க. படை அனுப்பப்படுகிறது, படை செல்கின்றது, ரோம நாடு முழுக்க வெற்றிகள், ரோம நாட்டினுடைய படைகள் சிதறடிக்கப்படுகிறது. எங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு மக்கள் வெளியேறிவிட்டார்களோ அங்கெல்லாம் இந்த படை சென்றது, வெற்றிகளை கை கொண்டது. அதே போல எல்லா மக்களும் மீண்டும் இஸ்லாத்திற்குள்ளே வந்தார்கள். இந்த படை புறப்பட்டு சென்று போர் செய்த பிறகு அதே போல யாரெல்லாம் ஜகாத்தை கொடுக்க மறுத்தார்களோ, அடுத்த அபிப்பிராயம்,
அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்போ ஒரு படை இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்களுக்கு எதிராக போராடுறாங்க. அடுத்த பிரச்சனை என்ன? இஸ்லாத்தினுடைய 5 ஃபரல்ல முக்கியமான ஒன்று ஜகாத்தை மறுக்கின்ற கூட்டம். இவங்க என்ன செய்யலாம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது சொன்னாங்க, ஒரு படை வெளியே போயிருச்சு, நம்மள்ட்ட படையே இல்ல, அதனால சற்று பொறுமையா இருப்போம், சூழ்நிலை சரியான பின்னால ஜகாத்தை யார் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்களோ அவர்களை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த வார்த்தை இன்று வரை வீரத்தை பற்றி பேசுகின்ற அத்தனை நபர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமையக்கூடிய வார்த்தை. தீன், தீன் பரிபூர்ணமாகிவிட்டது, எனவே பரிபூர்ணமடைந்த தீன் நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த தீன் குறை ஏற்படுவதா? நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது தீனுடைய விஷயங்கள் குறை ஏற்படுவதா? அனுமதிக்க மாட்டேன். மீண்டும் படையை கட்டி புறப்படுங்கள். மீதம் இருந்த நபர்களை வைத்து ஜகாத்தை மறுத்தவர்களுக்கு எதிராக போராட்டம் நடந்தது, போர் நடந்தது. எல்லா போருடைய கடைசியிலும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விதமான குழப்பங்களுக்கு முற்றுகையிட்டு முனாஃபிக்களை அடக்கினார்கள், யகூதி நசாராக்களை அடக்கினார்கள், ரோம நாடுகளை வெற்றி கொண்டார்கள். அதே போல யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனார்களோ, குறிப்பாக அரபுலக மக்களில் ஏராளமான கபீலா, எத்தனையோ கோத்திரங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருச்சு. அப்ப இந்த போருக்கு பின்பாக எல்லா நபர்களும் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார்கள். எல்லா நிலைமையும் சரியான பிறகு ஜகாத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் ஜகாத்தை கொடுப்பதாக உறுதியளித்தார்கள். யாரெல்லாம் தன்னை நபி என்று சொன்னார்களோ அத்தனை நபர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். எல்லா சூழ்நிலையும் சரியாகுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பின்னாடி ஒரு காலத்துல பெருமானார் மரணித்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, அடுத்த நேர சாப்பாட்டுக்கு கூட அதை தயார் செய்வதற்கு யாருக்கும் துணிவு ஏற்படல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மூர்க்க நிலை, அந்த அளவுக்கு ஒரு மயக்கமான நிலை, அந்த பதட்டமான நிலை. பெருமானாருடைய மரணம் அவ்வளவு கவலை, அவ்வளவு நாங்க எல்லாரும் கவலையாக இருந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் விட பெருமானாருக்கு நெருக்கமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த எல்லா விதமான கவலைகளையும் உள்ளே அடக்கி கொண்டு இந்த நேரத்திலே தீனுடைய காரியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பொறுப்பெடுத்து வந்து இத்தனை விஷயங்களை செய்தார்களே. லௌலா அபூபக்கர் உஸ்துக்லிஃப, ஒருவேளை அபூபக்கர் மட்டும் அந்த நேரத்தில் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மா உபிதல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று ஒரு நபரும் இருந்திருக்க மாட்டார். ஒட்டுமொத்தமான சமுதாயம் அளிக்கப்பட்டிருக்கும். நாலா புறங்களிலும் அந்த எல்லா குழப்பங்களையும் சூழ்ச்சிகளையும் ஒரு நபராக நின்று வீர தீரமாக எதிர்த்தார்கள். ஒரு மிகப்பெரிய தாபியாய். அந்த தாபி யார் என்று சொன்னால், பெருமானாருடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர், ஆனா பெருமானாரை பார்க்கல. அவர் மதீனாவுக்கு வராரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஈமான் ஏற்றுக்கொண்டு பெருமானாரை பார்க்கவில்லை, சந்திக்கவில்லை. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? முஹ்தரம் சொல்லுவாங்க முஹத்திஸீன்கள். அத்தாபியுல் முஹ்தரம், பெருமானார் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள், ஆனால் பெருமானாரை சந்திக்கவில்லை. அப்ப அவர் மதீனாவுக்கு வராரு. மதீனாவுக்கு வரக்கூடிய நேரம் என்னன்னா, பெருமானார் மரணித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம். அவர் ரிவாயத்து செய்யறாரு, நான் வந்த நேரம் மதீனா முழுக்க கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்ந்திருந்தார்கள். பெரிய கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை எட்டினா உள்ள பார்க்கும் பொழுது ஒரு நபர் இன்னொரு நபருடைய தலையில் முத்தமிட்டு கொண்டிருந்தார். அவங்க படைக்குள்ள போனாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள போய் கேட்டாங்க, முத்தம் கொடுத்த நபர் யார்? சொல்லப்பட்டுச்சு, யார் முத்தம் கொடுத்தார்? அவர்தான் உமர். முத்தம் கொடுக்கப்பட்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு பிறகு அவர்களுடைய தலையில முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், லௌலா அன்த லஹலக்னா, அபூபக்கர் அவர்களே நீங்கள் எப்பொழுதும் அபூபக்கர் தான், ஒருவேளை நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் எல்லோரும் அழிந்திருப்போம் என்று சொன்னார்கள். சங்கைக்குருத்தான் அல்லாஹ் நடிகார்களே, ஒரு தலைவன், ஒரு மாவீரன், சமுதாயத்தினுடைய பொறுப்பாளர்கள் எப்படிப்பட்ட குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமான சமுதாயத்துடைய சூழ்நிலைகள் சீர்கெட்டு போனாலும், எத்தனை பிரச்சனைகள் எந்தெந்த புறத்திலிருந்து வந்தாலும் நீதமாக, நிதானமாக, தைரியத்தோடு, மிகுந்த வீரத்தோடு யோசித்து எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் ஒரு அபூபக்கர் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அபூபக்கர் உருவாக வேண்டும். ஒவ்வொரு நாடுகளிலும் மாவட்டங்களிலும் ஒரு அபூபக்கர் உருவாக வேண்டும். தன்னலமற்று எல்லா பதட்டங்களையும் களைந்து இஸ்லாத்திற்கு எதிராக வருகின்ற எல்லா விஷயங்களையும் எதிர்க்கக்கூடிய மக்களாக உருவாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அடுத்த சமுதாயத்திலே தலை சிறந்த தைரியமான மக்களாக, எப்படிப்பட்ட அதிகார படிப்பையும் என்னாலும் படிக்க முடியும் என்று உருவாகக்கூடிய பிள்ளைகளாக,
எப்படிப்பட்ட கல்லூரிகளிலும் நானும் சென்று படிக்க முடியும் என்று பேசக்கூடிய பிள்ளைகளாக, மார்க்கத்துடைய விஷயத்திலே மார்க்க கல்வி கற்ற நல்ல தைரியமான பிள்ளைகளாக, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய விஷயத்திலேயும் குடும்பத்தினுடைய பாரம்பரியம், குடும்ப கலாச்சாரம் உடையாமல் குடும்பத்தில் அத்தனை நபர்களையும் அனுசரித்து குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் அடிப்படையாக விதைக்க வேண்டிய ஒன்று தைரியமும் அவர்களுக்கான வீரமும். நம்மால் எதையும் செய்ய முடியும், நம்மை பார்த்து எதை செய்ய முடியாது என்று சொல்கிறார்களோ அதை கட்டாயமாக செய்ய முடியும் என்ற பண்பு பெருமானார் சொன்ன கடைசி வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அல் முஃமினுல் கவி ஹைருன் வஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லைஃப். பலகீனமான, என்னால் என்னப்பா செய்ய முடியும், நாமெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா என்று பேசக்கூடிய ஒரு முஃமினை விட உள்ளத்தாலும் உடலாலும் வலுவாக வீரத்தை சுமந்து என்னால் எல்லா விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு முஃமின் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவனாக இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, எப்படி பொறுமை, நிதானம் போன்ற பண்புகளை கற்பிக்கிறோமோ அதே போல தைரியம், வீரம் போன்ற பண்புகளையும் நம் சமுதாயத்தில் கற்றுத்தர வேண்டும். ரஹ்மான் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை நசீபாக்கி தருவானாக. எல்லா காலத்திலும் எல்லா பிரச்சனைகளையும் மிகுந்த தைரியத்தோடும் மிகுந்த நிதானத்தோடும் எதிர்கொண்டு எல்லா விதமான குடும்பவியல் பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வண்ணமாக மௌத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.